லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டெத் பெனால்ட்டியாக இருக்கட்டும், கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் கேஸில் என்ன அப்படின்னா, அந்த 1.5 வயசு குழந்தை வந்து சித்திரவதை பண்ணே கொலை பண்ணப்பட்டிருக்கு. அந்த சித்திரவதை அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் வந்துட்டு நடத்தப்பட்ட சித்திரவதை கிடையாது. பல வாரங்களாக நடத்தப்பட்ட ஒரு சித்திரவதை அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரியவங்களாலேயே வந்து ஒரு 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 சின்ன அடி எங்கேயாவது இதனாலே தாங்கிக்க முடியல. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது வாய் இருக்குது, என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு சொல்லிடலாம் இல்லையா? பட் இங்கே இந்த குழந்தைக்கு பேசவும் முடியாது, அந்த வலியை சொல்லவும் தெரியாது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. பட் ஆனால் இவ்வளோ கொடுமைகளையும் அந்த குழந்தைங்க அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எல்லா விஷயமும் தெரிந்து அந்த தாயும் உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இதில் வந்து அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு 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 செய்தியாக தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சொன்ன மாதிரி கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுமங்காடு, ஓகே, அந்த பிளேஸில் நடந்த ஒரு விஷயம்தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்துட்டு மதியம் ஒரு மணி போல் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இந்த குழந்தையோட அம்மா அகிலா, 24 வயசு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைக்கு வந்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது குழந்தை வந்து சாப்பிடும் போது சோக் ஆகிடுச்சு, குழந்தைக்கு தொண்டையில் மாட்டிக்கிச்சு, அதனால குழந்தை கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன வித்தின் ஃபியூ மினிட்ஸே அங்கே குழந்தை வந்து உயிரிழந்திருக்கு.